பொதுவாக திறமைசாலிகள் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. பிறப்பால் அனைவருமே திறமையானவர்கள் தான். திறமையாளர்கள் சங்கமிக்கக்கூடிய இந்த ப்ளூ ஐரிஸ்னுடைய இந்த வளாகத்துக்குள்ள இந்த பிளேஸில் நம்ம சிறப்பாக ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறோம். நான் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆடிஷன்லாம் போகும்போது அவ்வளோ டேலண்டான பீப்புள்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேஜ் கிடைக்குமா, பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்குமே அது கிடைச்சிடாது. அதற்கான துவக்கமாக இங்கே நிகழ்வுகள் ஆரம்பிக்க போகிறோம். நல்லவன் நல்லா வாழ தப்பு இல்லை, நல்லவன் வாழ யாருக்கும் துப்பு இல்லை. உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்கு தனியாக ஒரு லோடு முருங்கை அனுப்பி வைக்கிறேன். எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இல்லத்தில் இருங்க செல்லங்களை பார்ப்போமா? ஆமாம் தானே? அழகா பார்க்கறதுக்கு கோயில் ஆட்டம் கோயிலுக்கு இது மூஞ்சி வாரி துண்டு போயிடுவேன். தெரிக்க விடலாமா? தெரியலாம் முடிஞ்சு எவ்வளோ நாளாச்சு தெரியும்ல. கோட்டே வந்துருச்சு. ஐயா அடுத்து ஓட்டு கேட்டே வந்துட்டாரு. கைகூப்பி வணங்கி நின்றேன், உன் கைகள் நான் கோர்க்க. காதல் என்று சொல்லி நட்டம் புரிய வைக்கவே அவள் என் வாழ்வில் தோன்றினாலும் ஆர்ஆர் மீடியா, நம்ம ரஞ்சித், இந்த டீம் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யமுனா. நான் வெட்வாங்கலேருந்து வரேன். ஆக்சுவலி ஸ்டோரி டெல்லிங்லேயே இதான் ஃபஸ்ட் டைமாக ஸ்டேஜில் ஏறி எல்லாரும் முன்னாடி சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற கதை பேர் அவளது வீடு. எழுதினது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அகல்யா சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவோடு வளர ஆரம்பிக்கிறாங்க. என்ன கனவு அப்படின்னா, அவங்க ஒரு சின்ன வீட்டில் வளர்கிறாங்க. ஸோ நான் வளர்ந்துட்டா வேலைக்கு போயிட்டு ஒரு பெரிய வீட்டில் வாழணும், பெரிய வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட ஒரு ஆசையோடு அப்படியே வளர்ந்துட்டு வராங்க. அவங்க கல்லூரி பருவம் வர வரைக்குமே அந்த ஆசை வளருது, அவங்களோட சேர்ந்து வளருது. கல்லூரி பருவம் முடிக்கும் போது அவங்களுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வரன் பார்க்கும் போது எல்லா பெண்களுக்கும் இருக்க மாதிரி தான், எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்டோட நம்ம இப்படி வாழணும், இந்த வீட்டில் இருக்கணும், அந்த வீடு இப்படி வச்சுக்கணும், இந்த மாதிரி அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி மாப்பிள்ளை அமையுது, பார்க்குறாங்க. மாப்பிள்ளைக்கு சொந்த வீடுன்னு சொன்னோடனே உடனே ஒத்துக்கிறாங்க. வேறு எந்த கொஸ்டினும் அவங்க கேட்கல. சொந்த வீடுன்னு உடனே ஒத்துக்கிறாங்க. கல்யாணம் நடக்குது. ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, புகுந்த வீட்டுக்கு இப்படி வாழ போகிறோம், இப்படி இருக்க போகுது அப்படின்னு பல ஏக்கத்தோடு புகுந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க அகல்யா. பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். என்னன்னு பார்த்தா அந்த வீடு ஒரு பழைய ஓட்டு வீடு. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இல்லை. ஒரு 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 1 BHK வீடு தான் அது. உடஞ்சி போகிறாங்க. சொல்கிற வார்த்தையே இல்லை, கண்ணீர் தான் வருது. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க, நம்ம வேணால் பேசாமல் தனி கொடுத்துன்னு போகலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லலை. அவங்க மாமியார் உடனே வந்த 3 நாள்லேயே குடும்பத்தை பிரிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பெரிய சண்டை. அவ்வளோதான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்காவது போய்க்கிறேனே அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்குறாங்க. சரி வேலைக்கு தானே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. வேலைக்கு போகிறாங்க. இதே சாக்கா வச்சு வெளியும் வந்துடுறாங்க. பல வருஷம் போகுது. ஒரு சொந்த வீடு வாங்குறாங்க. ஆனாலுமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீடு இல்லை. அவங்க ஒரு சின்ன வீடு தான் வாங்குறாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டோம், இவ்வளோ வளர்ந்தோம், இவ்வளோ நினச்சோமே, இந்த வீடு தான் வாங்க முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அந்த ஆசையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு போர்டு போட்டாலே அந்த வீடை போய் பார்த்துட்டு வருவாங்க. வாங்குறாங்க, குடி போகிறாங்கலாம் இல்லை, போய் பார்த்துட்டு வருவாங்க. பார்த்துட்டு வருது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. அதையே வழக்கமாக வச்சுக்கிறாங்க. பல வீடுகள் இதே மாதிரி போய் பார்த்துட்டு வராங்க, ஜாலியாக இருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு அமையுது. அழகான மாடி வீடு. ஹால், ஒரு பெரிய ஹால், நடுவில் ஒரு ஊஞ்சல். ரொம்ப பிடிச்ச போது நம்ம அகல்யாவுக்கு சரி இந்த வீடு எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. வாடகைக்கு எடுத்துடுறாங்க. வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் அந்த வீடு அப்படின்னு ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. யார்கிட்டையும் சொல்லலை. பல நாட்கள் போகுது. இந்த பிஹேவியர் வீட்டில் யாருமே நோட்டீஸும் பண்ணலை. வேலைக்கு போவாங்க. வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு போய் கொஞ்சம் அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு ஊஞ்சல் ஜாலியாக ஆடிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதே மாதிரி பல நாட்கள் போக ஒரு நாள் அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லலாமே, அவள் எப்படி நினைப்பா, அவகிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசையாக ஒரு ஏக்கத்தோடு அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க பொண்ணு கேட்குறா, யார் வீட்டுக்கு வந்திருக்கோம், யார் வீடு இது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வீடு தான், எப்படி இருக்குது, நல்லாக்கா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட ஜாலியாக அவங்க என்ன சொல்லுவாங்க எதிர்பார்த்துக்கிட்டே கேட்குறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனால் பெரிய பூகம்பம், நல்லா சண்டை பெரிய சண்டை நடக்குது.
நீ வேலைக்கே போவேணாம், நீ வேலைக்கு போகிற திம்பு தானே இப்படி பண்ணுற, நீ போவேணாம் அப்படின்னு நிப்பாட்டிடுறாங்க. ஒரே ஆளாக அவங்களுக்கு என்னடா இது, நம்ம இப்படி ஆசைக்கு இப்படி பண்ணால் வேலையும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. சரி என் வீட்டில் சமாதானப்படுத்தி சரி நான் வேலைக்காக போகிறேனே அப்படின்னு நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேங்க, நான் தயவு செஞ்சு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. நீ வண்டி இருக்க தைரியத்தில் தானே இப்படிலாம் போயிட்டுருக்க, உனக்கு இனி வண்டி வேணாம், நீ பஸ்ஸில் போயிட்டு வா, அப்போ தான் உனக்கு வீட்டு சூழ்நிலை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகிறதுக்கு சொல்லிடுறாங்க. அவங்களும் இதாக சாக்குன்னு வேலைக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு கடைசியாக அந்த வீட்டை பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த வீட்டை வேலையை முடிச்சுட்டு ஆட்டோவில் இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. வெளியேருந்து தான் பார்க்குறாங்க, ஆல்ரெடி அந்த வீட்டுக்கு குடியேறிட்டாங்க. அந்த வீடை வாங்க முடியல, அந்த மாதிரி வீட்டை கட்ட முடியல, வாழணும் ஆசைப்பட்ட வீடு. அதை ஏக்கத்தோடு பார்க்குறாங்க அகல்யா. கண்ணில் தண்ணி வலியுது, எதுவுமே பேச முடியல, எதுவும் புரிஞ்சிக்க முடியல. வருத்தத்தோடையே அவங்க அந்த வீட்டை பார்த்தபடியே வீட்டுக்கு போகிறாங்க அகல்யா. இதை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.